இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தம்பி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பாத்தீங்கன்னா சோ இதோட கிராஃபிக்ஸும் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கூசல் இல்ல கண்ணு செம்மையா இருக்குல்ல. நைட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிம் ஆயிடும். சோ ஸ்கிரீன் சேவர் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஹெட்லைட் ஆன் பண்ணாலே உங்களுக்கு வந்து டிம் ஆயிடும். சோ நைட் டைம் வந்து கண்ணு கூச மாதிரிலாம் இருக்காது. லைட் வந்து மைல்டா தான் கொடுத்திருக்காங்க. பட் அதே நேரத்துல பிரைட்டாவும் இருக்கும். பிளஸ் வந்து மோட் இதுல வந்து ஒரு 3 மோட் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஜிப், ஜாப், ஜூம். கஸ்டம் வந்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஜிப்னா கொஞ்சம் ஜிப் வந்து நம்ம சிட்டிக்குள்ள நம்ம போடுறப்ப கொஞ்சம் எக்கோ மோடு நம்ம அது போடுறப்ப எல்லாமே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது ஜாப் வந்து நம்ம சிட்டில இருந்து கொஞ்சம் வெளில போறப்ப. ஓகே. ஜூம் வந்து ஹைவேஸ்ல போறப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்க அந்த ஃபீல் வந்து நீங்க அந்த டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் பூஸ்டப்பா போற மாதிரி இருக்கும். அதுலயே போட்டுருக்காங்க ரெட் கலர். ஓகே. ஓகே. செமையா இருக்கு. கிராபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. டச் சென்சிட்டிவும் பக்காவா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஹார்டாவும் இருக்கு. அதே நேரத்துல ஹார்டாவும் இருக்கு. நல்ல ஹார்டாவும் இருக்கு. டச் சென்சிட்டிவும் பயங்கரமா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுல நிறைய ஆப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பட் அதெல்லாம் நான் வந்து அதிகமா யூஸ் பண்ணது கிடையாது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சோ இதுல நான் அதிகமா பாத்துட்டே இருக்கிறது ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஃபியூல் இருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றது. சோ இதை வந்து நான் எப்பவுமே வந்து அடிக்கடி பாத்துட்டே தான் இருப்பேன். கார்ல வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் இல்ல 100க்கு மேல நான் போக மாட்டேன். ரொம்ப ரேர் கேஸ் ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி போறப்பதான் ஹைவேஸ்ல போனா ஒரு 120 அந்த மாதிரி போகும். மத்த டைம்ல வந்து 90, 100 தான். அது மாதிரி ஆர்பிஎம் வந்து 2000 வந்து நான் கிராஸ் பண்ணி ஓட்ட மாட்டேன். ஓகே. சோ அந்த 2000 குள்ளேயே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆவரேஜா எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க மைலேஜ்? மைலேஜ் வந்து மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 17.8 வந்து நான் அச்சீவ் பண்ணிருக்கேன். சோ என்னோட டார்கெட் வந்து 20 எப்படியாவது கொண்டு வந்துடணும். 20 கிலோமீட்டர் வந்தா அதாவது அந்த கம்பெனில சொல்லத விட அதிகமா கொண்டு வந்துடணும்னு ஒரு ஆசைன்றது எனக்கு ஒரு ஆசை. எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே இந்த வண்டி தான் வச்சிருக்கேன். எவனை கேட்டாலும் 45 தான் கொடுக்குது, 45 தான் கொடுக்குங்கற. உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்கும். உங்க ஊர்க்காரருக்கு இது வந்து டாப் ஸ்பீட் வந்து 190 வரைக்கும் வேலுசாமி சார் வந்து டெஸ்ட் டிரைவ் ட்ராக்ல வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே. சோ அதுல வந்து 190ல போறப்ப சடனா ஒரு பிரேக் அடிப்பாங்க, வண்டி அப்படியே தான் நிக்கும். எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் கூட இருக்காது. அந்த ஒரு கான்ஃபிடன்ட் வந்து இருக்கும். அதுக்காக நம்ம வந்து 190ல வந்து போக கூடாது. எவ்வளவு எமர்ஜென்சி இருந்தாலும் நம்ம 190ல போக கூடாது. ஆனா போகிறதுக்கான வாய்ப்பு இதுல வந்து இருக்கு. சோ நம்ம வந்து ஒரு 90ல இருந்து 120க்குள்ள போனாலே மைலேஜ் வந்து டீசெண்டா 15க்கு கம்மியாகாம இருக்கு. செடான் கிளாஸ் கார் அளவு இது கொடுக்குது. 17 எனக்கு ஆவரேஜா கிடைக்குது. சிட்டிக்குள்ள 17 கிடைச்சாலே போதும்ல. ஹில் கோல்ட் டிசீஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா அந்த இதுல எல்லாமே? இதுல வந்து ஹில் ஹோல்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காது. நான் தான் ட்ரை பண்ணேன். ஒரு ஸ்லோப்ல ஏறிட்டு நான் காலை எடுத்தா வண்டி பின்னாடி போகவே இல்லை. ஹேண்ட் பிரேக் போட்ட மாதிரி போதும். அங்க புடிச்சு வண்டியை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ ஹில் ஹோல்ட் வந்து சூப்பரா இருக்காது. மோஸ்ட் இது எல்லா வண்டியிலும் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ பட் நம்ம டிராபிக்ல போய் நிக்கிறப்ப நியூட்ரல் பண்ணிட்டு நம்ம கிளட்ச்ல இருந்து ஆக்சுவலி காலை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஆஃப் ஆயிடும். அடுத்தது கிளட்ச அழுத்திட்டு பிரேக் நீங்க பிடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். சோ இது வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் தான். அடுத்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இது வரைக்கும் நான் வந்து செக் பண்ணது இல்லை. ஏன்னா அது என்னன்னா மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்க டைம்ல நம்ம கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கோம். சடனா ஒரு இடத்துல பிரேக் அடிக்கிறோம் அப்படின்னா வண்டி நம்ம கண்ட்ரோல் இல்லாம போகும். சோ அதை அவாய்ட் பண்றதுதான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஃபீச்சர் இது வரைக்கும் நான் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவர் வந்து இந்த மொபைல் ஆப்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கல்ல. இதுல வந்து மகேந்திரா ஒரு ஆப் ஒன்னு கொடுத்திருக்காங்க, அடோனெக்ஸ் கனெக்ட். சோ இதுல வந்து ஒரு 2-3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல வந்து இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் எல்லாமே பண்ணிக்கலாமா இந்த ஆப் மூலமா? இன்ஜினோட ஆஃப் ஆன் கண்ட்ரோல் வந்து இந்த ஹை எண்ட் மாடலுக்கு மட்டும் இதுலயே பண்ணிக்கலாம். இதுலயே அந்த ரிமோட் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை சாவியை உள்ள வச்சா கூட இதுல ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் கண்ட்ரோல், கிளைமேட் செட்டிங், ஸ்டாப் இன்ஜின், சென்ட்ரல் லாக், ஹசார்ட் லைட், ஹார்ன், பிளிங்க், ஸ்கை ரூஃப்,
ஹெட் லேம்புக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல இது மட்டும் கொஞ்சம் பிளரா இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 ஆப்ஷன் மட்டும் ஹை எண்ட்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். சோ என்னோடது வந்து மிட் அண்ட் AX5 மாடல். இதுல வந்து சென்ட்ரல் லாக் நம்ம வந்து சப்போஸ் கீயை உள்ள வச்சுட்டாலும் இல்ல வெளில வச்சுட்டு ஏதோ ஒரு பேக் ஏதோ எடுக்க வந்திருக்கோம், ஆனா கீயை வச்சுட்டு வந்துட்டோம், இதுக்காக திருப்பி போகணுமான்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம ஆப்ல வந்து லாக் அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். ஹசார் லைட் நம்ம வண்டி எங்க நிக்குது அப்படின்றது தெரியல அப்படின்னா ஹசார் லைட்டோ இல்ல ஹார்ன் இந்த பிளிங்க் இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்கை ரூஃபும் வந்து நம்ம இதுலயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஹெட் லேம்ப் அது மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிமோட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ப்ராக்டிகலா உள்ள இடம். ஃபியூல் டைரி. இந்த ஃபியூல் டைரி என்ன அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்கு இல்ல ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம ஃபியூல் போட்டா கூட ஒரு லாக் இதுல ஒண்ணு கிரியேட் ஆகுது. சோ அந்த லாக் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சென்னையில இருக்கோம், அங்க ஒரு ரேட் இருக்கும், ட்ரிச்சில இருக்கும் அங்க ஒரு ரேட் இருக்கும், பாண்டிச்சேரியில இருக்கும் அங்க ஒரு ரேட் இருக்கும். சோ நம்ம அந்த லொகேஷன்ல போயிட்டு நம்ம ஃபில் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள பிரைஸ் வந்து இது காமிச்சிருது. இப்ப பாண்டிச்சேரியில வந்து டீசல் 86.48 அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வந்து 0.480 0.50 கூட இருக்கலாம். சோ அந்த பிரைஸ் வரைக்கும் அது காமிக்குது. இதுல என்ன ஒண்ணா நம்ம ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு ஃபியூல் போடுறோமா 2000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா இது ஒரு ஹிஸ்டரியே மொத்தமா இருக்கு. நம்ம இந்த வாரத்துல எத்தனை நாள் ஃபியூல் யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம், இந்த மாசத்துல எத்தனை டைம் ஃபியூல் போட்டிருக்கோம், சோ இந்த ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு எத்தனை லிட்டர் போட்டிருக்கோம் அப்படின்றத கம்ப்ளீட்டா வந்து ஒரு பட்ஜெட். இது வரைக்கும் நான் வந்து 37,500 ரூபாய்க்கு நான் ஃபியூல் போட்டிருக்கேன். வண்டி வாங்கி 2 மாசம் தான் ஆகுது. 402 லிட்டர் இது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சமயம் இருக்குல்ல இந்த ஹிஸ்டரி பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு இருக்கு ஓட்டி இருக்காங்க அப்படின்ட்டு. மேப் நம்ம எங்க இருந்து எங்க போறோம்ங்கறத அந்த மேப்ல காட்டுறாங்களா, சூப்பரா இருந்துச்சு அந்த செட்டப்ல. கண்டிப்பா இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா இப்ப இன்னைக்கு நம்ம காலைல 9 மணிக்கு வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்றோம், நைட் 8 மணிக்கு போயிட்டு நம்ம வீட்டுல போயிட்டு திருப்பி வந்து வெஹிக்கிளை பார்க் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுல நீங்க போயிட்டு சொல்லி கேட்பாங்க. நம்ம என்ன நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிட்டு வந்திருப்போம். அவங்க யதார்த்தமா இந்த ஆப்பை வந்து பார்த்துட்டு பிளே பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் போய் நின்னோம், எங்க திருப்பி எங்கெங்க போனோம், திருப்பி எங்க ரிட்டர்ன் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா லொகேஷனும் காட்டிடுது. கிளியரா அந்த லொகேஷன் வந்து காமிச்சிருது. நம்ம அந்த யூ டர்ன் போட்டது கூட காட்டுது இல்ல, எல்லா எந்த டைரக்ஷன்ல வண்டி நிக்குதுன்னு வரைக்கும் காமிக்கும். அந்த இடத்துல இப்ப ஒரு 10 நிமிஷம் நிக்கிறோம்னா அந்த இடத்துல ஏன் நின்னோம் அப்படின்றதும் இருக்கும். சோ அதனால மாட்டிக்காம கரெக்டா யூஸ் பண்ணீங்க இந்த ஆப்ப. நம்ம கமல் சார் சொல்ற மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சோ இந்த வெஹிக்கிள் அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து இந்த ரூட்டுக்கு வரும்போது இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாசத்துல நம்ம எங்கெங்க போயிருக்கோம், எப்படி போயிருக்கோம், எந்த ரூட்ல போயிருக்கோம்ன்றத மறக்காம இந்த ரூட் இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை ஆயிடும். நம்ம சேவ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்ல. கண்டிப்பா நல்ல சம்மரி வந்து இதுல கொடுத்துருக்காங்கல்ல அந்த மொபைல் ஆப்ல, அதை பத்தி சொல்லுங்க. இந்த ட்ரிப் சம்மரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த கார் வந்து நான் வாங்கினதுல இருந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு இப்போ டே வைஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா எடுத்தது. நம்ம ட்ரிப் செட் பண்ணாமலே எடுத்துருது. எதுவுமே செட் பண்ண தேவையே கிடையாது. நம்ம கீயை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தோம்னா அதுல ரெக்கார்ட் ஆயிக்கும். சோ ஒரு நாள்ல எத்தனை டைம் வந்து போயிருக்கோம், இது வரைக்கும் எத்தனை டைம் வந்துட்டு வண்டி யூஸ் பண்ணிருக்கோம், 90% 80% நம்ம எப்படி காரை ஓட்டி இருக்கோம் அப்படிங்கிறது இல்ல. எக்கோ ஃப்ரெண்ட்லி எந்த அளவுக்கு நம்ம வந்து காரை கரெக்டா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அது. இப்ப நம்ம இந்த டேட்ல போய் பாக்குறோம். சோ இந்த டேட்ல திருச்சில இருந்து நான் வந்து திருவாரூருக்கு வந்திருக்கேன். சோ அந்த அன்னைக்கு வந்து நான் எப்படி காரை வந்து ஆப்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ டிராவல் டைம் வந்து அன்னைக்கு டேட் ஃபுல்லாவே 12 hours நான் வந்து டிரைவ் பண்ணிருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து 171 கிலோமீட்டர். ஆவரேஜ் ஃபியூல் அதாவது எக்கனாமி பாத்தீங்கன்னா 15.4 வந்து எனக்கு மைலேஜ் வந்து கொடுத்துருக்கு. டாப் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 110, ஆவரேஜ் ஸ்பீடு 33. ஐடியில இருந்தது ஒரு half an hour வந்து ஐடியில இருந்திருக்கு. நான் நிப்பாட்டிட்டு கார் ஆன் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா பிரேக் வந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். சடன் பிரேக்கிங் வந்து இது வரைக்கும் எதுவும் இல்ல. அதே மாதிரி அக்ரெசிவா ஆக்சலரேஷன் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். அது ஏன் கொடுத்துருப்பேன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி கிளட்ச் வந்து ஒரு 5 டைம் தான், 5 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அலர்ட் வந்து 36 அலர்ட் வந்திருக்கு. அந்த ரேட்ல என்ன லோ ஃபியூலா இருந்திருக்கும். ஸோ லோ ஃபியூல் வந்து ஒரு 3 டைம் காமிச்சிருக்கு. வெஹிக்கிள் ஸ்டார்ட் அலர்ட் 15, ஸ்டாப் அலர்ட் 18. ஸோ இந்த அலர்ட் எல்லாமே இதுல நமக்கு வந்துடும்.
நல்ல இன்ஃபர்மேஷன் செம்மையா இருக்குல்ல. சோ இதுல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஹிஸ்டரி வந்து இப்போ ஒரு 4 மாசம் கழிச்சு வெஹிக்கிள் நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த மாசத்துல போயிருக்கோம், 4 மாசம் எவ்வளவு நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம்ன்றத அது ஒரு ஹிஸ்டரி வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே இந்த லாக் வந்து கிரியேட் ஆயிடும். ஒருவேளை இந்த காரை வந்து யார்கிட்ட குடுக்கறோம்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, தாராளமா அவங்க வந்து எப்படி எல்லாம் ஓட்டிருக்காங்க, ஹார்ட் டிரைவ் பண்ணிருக்காங்களா இல்ல எங்க நின்று இருக்காங்க, எல்லா விஷயமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அடே நான் கொஞ்சம் அந்த திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு யாரும் பாண்டிச்சேரி போயிட்டு வந்துடும் என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு முடியாது, தெரிஞ்சிடும். அதான் செம்ம இது இந்த ஆப் கொடுத்திருக்கிறது. சொன்னா பேயபிள் தானே, இயர்லி 5,000 என்னமோ. இது வந்து வருஷத்துக்கு 5,000 4,999. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா சொல்லுவாங்க மட்டும் தானா இல்ல அடிஷனலா வேற எதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் வருது அப்படின்றது தெரியல. ஆனா அது வாங்கி வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம் இது. கம்பல்சரி இது நமக்கு தேவை. 5,000 மகேந்திரா வந்து இவ்வளவு காசு கொடுத்தவங்க அதை ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதுலயும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டா என்ன பண்றது. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க பிடிச்சி வாங்கினது அதானே ரொம்ப பிடிச்சது. அலெக்சா பாருங்க, அலெக்சான்னு சொன்னதுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அலெக்சா வந்து இதுல பயங்கர சென்சிட்டிவா கொடுத்திருக்காங்க. சும்மா அலெக்சா ஆக சொல்லிட கூடாது, பட்டுன நம்ம வந்து அலெக்சா வந்துருவாங்க. அலெக்சா ஓபன் சன்ரூஃப். ஓகே. பங்கு 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 இங்க பாரு மொட்டை மாடி சன்ரூஃப்னு சொல்லக்கூடாது, ஸ்கை ரூஃப்னு சொல்லுங்க. மகேந்திரா சொல்லிருக்காங்க சன்ரூஃப்னு சொல்லவே கூடாது, ஸ்கை ரூஃப்னா சொல்லணும் அப்படின்னு அவங்களும் சொல்லிருக்காங்க. பட் இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்பா காத்து பீச்சு காத்து உள்ள வாங்கணும்பா. என் டாக்டர் வந்து வாங்குறப்ப கண்டிப்பா எனக்கு சன்ரூஃப் வேணும், அந்த மொட்டை மாடி வேணும், அந்த படத்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருந்தாங்க. அதனால சரி ரைட் நம்ம சன்ரூஃப் மாதிரியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் இருக்கு வியூ. சோ இப்போ நம்ம ஒரு டைம் பிரஸ் பண்ணோனே ஃபர்ஸ்ட் அது ஓபன் ஆனிச்சா, அடுத்த டைம் பிரஸ் பண்ணதும் ஸ்டாப் பண்ணிக்கலாமா? அந்த இப்ப இந்த லெவல் போதும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு டைம் பிரஸ் பண்ணோம்னா அப்படியே நின்றோம். சூப்பர் சூப்பர் சூப்பர்ல ஃபுல்லா ஓபன் ஆகும். இப்ப மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா போகும், மறுபடியும் பிரஸ் பண்ணா நின்றோம். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பண்ணிக்கலாம் சன்ரூஃப். மறுபடியும் இதோடய அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப மத்த வெஹிக்கிள் எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் கடைசி வரையும் போயிட்டு அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது அந்த மாதிரி கிடையாது. சூப்பரா கொடுத்துருக்காங்கல்ல, செம. உள்ளுக்குள்ள அதே மாதிரி பிரீமியம் லுக்கா தான் இருக்கும். எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஆனா பிளாஸ்டிக்காவே தெரியாது. நல்ல பிரீமியம் லுக், நல்ல பிரீமியம் லுக் கொடுத்திருப்பாங்க. ஸ்ட்ராங்கா ஹார்ட் பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. ரொம்ப மோசமாலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டோர் வச்சுக்கிறது ஸ்பேஸும், வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது ஸ்பேஸ் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் கூட இங்க கூட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நல்லா பயங்கரமா தான் இருக்குது. ஏசி வெண்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பவர் சார்ஜர் எல்லாமே 12 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓரளவு நல்லா ஸ்பீடாவே சார்ஜ் ஏறுது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். இடம் மட்டும் இருக்கு கொடுக்கல. அது வந்து ஹை எண்ட் மாடல்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்பேஸ் வண்டி எல்லாமே சூப்பர் தான், பக்காவா இருக்கு. ஹை எண்ட் மாடல்ல வந்து ஹேண்ட் பிரேக் வந்து எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் வரும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக்ல வரும், இதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து ஓஆர்விஎம் இது வந்து டாப் எண்ட்ல மட்டும் தான் ஆட்டோமேட்டிக் வச்சிருக்காங்க. ஒரு டைம் வந்து நம்ம பிரஸ் பண்ணோம்னா அன்லாக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆகும், ஓபன் ஆகும். இதுல வந்து நம்ம கொஞ்சம் மேனுவலா பண்ற மாதிரி. ஒரே ஒரு டிராபேக் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது அது ஒண்ணுதான். அது நம்ம இந்த பட்ஜெட்ல வந்து மிட் அண்ட் பட்ஜெட் இது எனக்கு ஒரு 23 கிட்ட வந்துச்சு. அதுவும் சேர்ந்து வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சோ அதே மாதிரி ரிவர்ஸ் கேமரா, இதுல ரிவர்ஸ் கேமரா சென்சார் உண்டு, ரிவர்ஸ் கேமரா கிடையாது. அது வந்து அடிஷனல் அக்சஸரியா தான் வந்து நம்ம போடுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் சேர்த்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றது ஒரு ஹை பட்ஜெட் தான். கண்டிப்பா அதுல வந்து அந்த ரிவர்ஸ் கேமரா கொடுக்கலங்கிறதே ஒரு இதுதான், ஏமாற்றம் தான். அதுவும் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆடியோ சிஸ்டம் வந்து இதுல எப்படி, இது வந்து சான்ஸே கிடையாது. ஆக்சுவலா வந்து நான் வந்து சவுண்ட் லெவல்ல ஆடியோ லெவல்லாம் கிடையாது. ஆனா என் வைஃப் வந்து அதை வந்து இந்த எங்க நம்ம போனாலும் ஒரு ஆடியோ ஒரு நல்ல சாங்ஸோட தான் வந்து போற மாதிரி இருக்கும். அப்படி போறப்ப நான் நிறைய டைம் இதோட ஊஃபர் எஃபெக்ட்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுல நான் சவுண்ட் சிஸ்டம்னு எதுவுமே நான் அடிஷனலா எதுவுமே நான் வந்து கொடுக்கல. கார்ல எனக்கு டிஃபால்ட்டா மஹேந்திரா கொடுத்ததுதான். இதை வந்து நான் மாத்தவே மாட்டேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ஹை எண்டோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு
5 லட்சம் ரூபாய் எவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ்? 8 லட்சம் ரூபாய் கிட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு 7 ல இருந்து difference 8 லட்சம் ரூபாய்க்கு டிஃபரன்ஸ் வருது. ஆமா. என்ன அதுல அடாஸ் இருக்கும், இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. Okay. அதை தவிர மத்தபடி எல்லாமே எல்லாமே cover வந்து ஆயிடுது. இன்ஜினோட பவர்ல இருந்து சிசில இருந்து எல்லாமே சேம் தான். Same தான். Okay. சைஸ்ல எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. டயர் சைஸ் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். 18 மத்தபடி இன்ச் நினைக்கிறேன். இது 17. 17 இன்ச் அவ்வளவு, வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. எனக்கு தோணல இந்த காரை பார்த்ததுக்கு அப்புறம் ஹை எண்ட் போய் அடாஸ் கண்ட்ரோல் வச்சுட்டு நம்ம எங்க ஓட்ட போறோம்? கண்டிப்பா. வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா அடாஸ் வந்து நமக்கு தேவைதான். அது இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு தேவையில்லை. நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல தான் நமக்கு அதிகமா ஆமா. தேவைப்படும். சோ நீங்க கார் வாங்கணும், அதாவது XUV 700 வாங்கணும்னா இந்த மாடல் எடுக்கலாம். பேஸ் மாடல் MX மாடல் போலாம். அதுக்கு அடுத்தது AX3 ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடல் நீங்க போறது வேஸ்ட். Best தான். நீங்க அதுக்கு அடுத்ததா ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா AX5 போகலாம். இல்ல எனக்கு டாப் பண்ணி தான் வேணா AX7L போகலாம். AX7L 7 வந்து போக தேவையில்ல, 7லயே L வந்து போகலாம். Okay. சோ இந்த 3 வேரியன்ட் வந்து இதுல நீங்க தாராளமா எடுக்கலாம். நம்ம வீடியோ நிறைய போட்டுட்டே இருக்கோம், லைக் பண்ண மாட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கங்கேயும் தேடி கண்டுபிடிச்சு வீடியோ எல்லாம் எடுக்கிறோம். இந்த ஆப்லாம் பார்த்து நாங்க அதை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லணும்னு தான் சொல்றோம். தயவு செய்து லைக் பண்ணி விடுங்க நிறையா. வழக்கம் போல என்ஜாய் பண்ணுங்க நண்பா.